வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு 2024 இருந்து 1954 முன்பு தற்போது குற்றவியல் சட்டங்கள் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் குற்றவியல் சட்டத்தை ஃபஸ்ட்டு 1950 எழுதி கொடுத்த அந்த சாசனத்தை ஜஸ்டிஸ் சாசனத்தை இன்றைய தற்போது மோடி அரசாங்கம் எவ்வாறு வலுப்பெற்றுள்ளது, எவ்வாறு திருத்தி எழுதப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். முன்பு பார்த்தீங்கன்னா, அதாவது 1950 குற்றம் நடந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் மட்டும்தான் புகார் அளிக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குற்றம் சம்பவம் எங்கே நடந்தாலும் எந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேயும் போய் புகார் அறிவிக்கலாம் என்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புகார் தரவருக்கு புகாருக்கும் புகார் தாரதற்கும் முன்னாடி எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது புகார் கொடுத்த அடுத்த நோட்டீஸ் பீரியடில் புகார் தாரதற்கு கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் நகலானது வழங்கப்படுவது வழக்கமாக கொண்டுள்ளது. போலீஸார் விசாரணை 120 நாட்கள் எடுத்து கொள்வார்கள் முன்னாடி. ஆனால் இப்போ சுருக்கி 90 நாட்களில் போலீஸ் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று குற்றவியல் சட்டமானது திருத்தி எழுதப்பட்டுள்ளது. புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டியது இல்லை. முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போது கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். சாட்சிகள் நீதிபதி முன்பாகவோ போலீஸார் முன்பாகவோ நேரில் ஆஜராக வேண்டும். சாட்சிகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்பாக தான் ஆஜராக வேண்டும். ஆனால் இப்போது உள்ள டிஜிட்டல் மயனத்தில் சாட்சிகள் காணொலியில் மூலமாக ஆஜராகலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கூட வீடியோ காலில் சாட்சியை ப்ரெசன்ட் பண்ண வைக்கலாம். ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா அசல் ஆவணங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்போது நகல்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று அறிவிப்பானது வெளியாகி உள்ளது. நகல்கள் தாக்கல் செய்தால் ஏகப்பட்ட ஸ்கேம் ஆனது நடைபெற்று கொண்டு இருப்பதாக டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிப்பானது வெளிவந்த முன்னம் உள்ளது. விசாரணை சோதனையின் போது வீடியோ பதிவு கட்டாயம் இல்லை. விசாரணை சோதனையின் போது வீடியோ பதிவு கட்டாயம் கிடையவே கிடையாது. நிகழ்விடத்தில் விசாரணை சோதனையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்பது தற்போது உள்ள நடைமுறை குற்றவியல் சட்டங்கள். அதேபோல் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் கிடையவே கிடையாது. பாதுகாப்பு தேவைப்படும் சாட்சிகள் காவல் நிலையத்தை அணுகலாம் என்று குற்றவியல் சட்டமானது திருத்தி எழுதப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் நபரை 15 நாட்கள் மட்டுமே காவலில் எடுத்து விசாரிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படும் நபரை 40 to 60 நாட்கள் வரை காவலில் வச்சு கும்பலாம், இல்லை லாக்அப் டெத்து கூட ஆகலாம். அந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. தப்பி ஓடும் அபாயம் இருக்கும் அவர்களை மட்டுமே கைவிலங்கு போட வேண்டும். தப்பி ஓடுவான் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் கைவிலங்கு போட வேண்டும் என்று அன்றைய சட்டமானது இருந்தது. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா கொலை, பாலியல் வன்கொடுமை, அரசுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் அனைவருக்குமே கைவிலங்கு போட்டு தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றார்கள். சிறிய குற்றங்களாக இருந்தாலும் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். முன்னாடி சிறை அல்லது அபராதத்திற்கு பதிவாக சமூக பணிகளில் ஈடுபட செய்யலாம். இது தற்போது இது போன்ற அனைத்து குற்றவியல் சட்டங்களும் 1950 எழுதப்பட்ட அந்த சட்டங்கள் அனைத்துமே திருத்தி எழுதப்பட்டு இன்றைக்கு நடைமுறைக்கு அமலாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பல குற்றவியல் நிகழ்வானது தடுக்கப்பட்டுள்ளது. பல குற்றவியல் சம்பவங்களானது முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு 1000 பேர்த்துக்காக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சட்டமானது